हर हर महादेव। ओम नमः शिवाय। जय शिव शंकर हर शिव शंकर हर हर नमो। भज मन प्यारे नाम मधुर ले शिव हरिओ हरिओ। भज मन प्यारे झूठ जटा में गंगाधारी हरिओ। வணக்கம், என் பேர் வந்து மகேந்திரன். நாம் வந்து கர்நாடகத்துலேருந்து வந்திருக்கிறோம். எனக்கு வந்து என்ன ஆர்வம் தான், இந்த உடல் ஆன்மா பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. அது பற்றியெல்லாம் என்ன உண்மையாக நிஜமாக நான் யார் சொன்னாலும் சீக்கிரமாக நம்ப மாட்டேன். ஏன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு வந்து இதில் வந்து ஆர்வம் ஜாஸ்தி. யார் சொன்னாலும் அவ்வளோதான், அங்கே போகுவேன், அவங்க சொன்ன பயிற்சி செய்வேன். எனக்கு அனுபவம் ஆனால் தான் நான் நம்புவேன், அது மட்டும் நான் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் அந்த தேடலில் இருந்தேன். சில பேர்த்துக்கிட்ட நான் நிறைய பேர்த்துக்கிட்ட போயிருக்கிறேன். சில பேர் ஏமாற்றிருக்கிறாங்க, சில பேர் காசு வாங்கி ஏமாத்துந்து உண்டு, சில பேர் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சில இடத்துல போனப்போ தெய்வ உபாசனை கொடுத்தாங்க. ஆனால் இவர்கிட்ட வந்தப்போ நம்ம வந்து முதல்ல தடவை அந்த நிருகல்ப சமாதி நிலையத்து நான் ஆடியோ பார்த்தேன். அது வந்து ராகவேந்திரது ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நான் முதல்ல பார்த்தேன். அது பார்த்த உடனே எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி மைண்ட்ஸ் வந்து ஸ்டன் ஆயிடுச்சு. அது கூட என்னமோ ஒரு லிங்க் ஆன மாதிரி நாம் வந்து நாமளும் அவங்களும் ஒன்றா இருக்கிற மாதிரி. ஸோ நாம் ஏன் போய் பார்க்கக்கூடாதுன்னு ஐயாக்கிட்ட நான் வந்து ஒண்டியாக தான் ஸ்டார்டிங் வந்தேன். நானே வந்து பேசினேன். அப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து கேட்டப்பே அவங்கக்கிட்ட நான் முதல் கேள்வி வச்சது, இந்த நிர்விகல்பி சமாதியை எனக்கும் கற்றுக் கொடுங்க, நானும் அது செய்யணும்னு இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க வந்து இல்லைப்பா இது வந்து உற்பத்திக்கு ஆகாது அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி போட்டாங்க. ஆனால் நான் வந்து விடல. ஐயா சிவனுக்கும் ஃபோன் பண்ணேன், சிவனது ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு போனேன், அவங்களுக்கும் ஃபோன் பண்ணேன், இவருக்கும் ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து இல்லை ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்பவும் நான் வந்து முயற்சி வந்து நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். நான் வந்து வருவேன், வந்துட்டு ஐயாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். நான் வந்து ஒண்டியாக வருவேன், ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போயிடுவேன். அப்புறம் தான் நான் வந்து சரி இது வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா ஒரு உண்மையான ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உடல் ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்டது, தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது. இது வந்து எல்லாமே கட்டாயமாக ஒரு குடும்பம்னு இருந்தால் அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முதல் காரியம் என்ன தான் இதான் கல்வி. இந்த கல்வி மூலியம்தான் நாம் வெளியே வரணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் என்னுடைய குடும்பத்தை எல்லாத்துக்கிட்டையும் நம்ம குடும்பத்தை ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்கெல்லாம் நான் இந்த ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லோரும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தை முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ வந்தப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து குரூப்பில் வந்து இங்கே இருந்தப்போ நம்ம வந்து இப்போது வீட்டில் வந்து என்னுடைய அண்ணா இருந்தாங்க கூட என்னை அந்த மாதிரி கவனிச்சிக்க மாட்டாங்க. அண்ணாவுக்கு மேலே ஒரு தகப்பனா எப்படி இருந்தால் கவனிச்சிக்குவாங்க, அப்படி தான் நம்மளை அவங்க நல்லா டேக் கேர் பண்ணி கவனிச்சு. அதுலேயும் என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. வந்து இல்லை அவங்க வந்து எங்கள் வீட்டில் அப்பா எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த மாதிரியே நம்மளை கவனித்து எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிக்கிறேன். இங்கே ராமண்ணா வரல, அவங்களும் நல்லா நம்மளை அங்கே நல்லா கவனித்து பார்த்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் இந்த சமயத்தில் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஐயா சேர்ந்து யார் யார் இருக்கிறவங்களோ எல்லாருமே வந்து அன்பு தான், நல்லா அன்பு வந்து நல்லா வெளிப்படுத்தி காட்டுறாங்க. ஏன்னா அன்போடு நம்ம கலந்துறப்போ அவங்களும் வேறையாக தெரிய மாட்டேங்கிறது. அதுதான் நம்மளுக்கு வந்து சிங்க் ஆகிற காரணமே அதுதான், அன்பு தான். சிவானாக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, ஒரு ரிங்கு 2 ரிங்கில் அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படியா சரி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், நல்லா சாஃப்டாக அப்படியே அழகாக பேசுவாங்க. அப்படியே ஏன்னா நான் வந்து ஏன்னா இல்லை உண்மையாக தான் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு பெருமைக்காக நான் சொல்ல. அவங்க வந்து அன்பாக தான் அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நான் இருந்தப்போ கூட என்கிட்ட இருந்தப்போ வேறவங்களுக்கு ஃபோன் வந்தவங்க கூட ரிங் பண்ணிவிட்டு அப்படியாப்பா அவங்க என்ன டென்ஷன்லேயே இருப்பாங்க, இருந்தாலும் அது எல்லாம் காட்டிக்காமல் நம்ம அன்பாக தான் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து அவங்களும் டயர்டாக தான் இருந்தாங்க. ஆக்சுவலி அன்றைக்கி வந்து கோயிலில் நம்ம தங்கினா 9 மணி 10 மணிச்சு. ஐயா வந்து 7 மணி ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு தான் போக சொன்னாங்க ஐயாவுக்கு வந்து. ஆனால் அவங்க வந்து 9:30 மணி 9:45 மட்டும் அவங்க இருந்தாங்க. அப்புறம் கூட இருந்தவங்க சரி போகலாமாண்ணா அப்படின்ட்டு, சரி போகலாம் உட்காரப்பா அப்படின்ட்டு அப்படியே எல்லோரும் உட்காந்துட்டு பேசி பழகி அப்படியே அந்த அன்பு இருக்குது இல்லையா, அந்த அன்பு யாரும் கொடுக்க முடியாது. அப்பா அம்மா கொடுக்கலாம்,
கூட பிறந்த சகோதரர் எப்போ கல்யாணம் ஆகிற மட்டும் கொடுக்கலாம். அந்த அன்பு வந்து இங்கே வந்து நல்லா எனக்கு கிடைக்கிது. அதே மாதிரி கோயில் வந்தாலும் அவ்வளோதான், எனக்கு வந்து ஒரு நல்ல குட் ஃபீலிங் இருக்குது. அங்கே வந்து படுத்தாவே எனக்கு வந்து ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால தான் நான் வந்து அடிக்கடிக்கு அங்கே வந்து தங்கிடுறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு தான். ஸ்டார்டிங் வந்தப்போ வேணால் ஹோட்டலெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க சிவனாவில். எனக்கு ஹோட்டலெல்லாம் வேண்டாம், அந்த கோயில் அங்கே தான் படுக்கணும்னு நான் இருக்கிறேன் எனக்கு. ஸோ அங்கே படுத்தா ஒரு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அப்புறம் உண்மையாக சொல்ல போனால் அங்கே வந்து படுத்தப்போ நம்மளுக்கான ஃபீல் என்னென்னா, ஒரு 12 மணி மேலே தான் நம்ம படுத்துட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்த மாதிரி, நடந்து போன மாதிரி, நம்மளை கவனிக்கிற மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்குள்ளே நம்ம என்ட்ரி ஆனால் எப்படி உடம்பு வந்து இழுக்குதோ அந்த ஃபீல் நம்மளுக்கு அங்கே வந்து நிறைய கிடைக்கிது. இப்போ எனக்கு ஒருத்தனுக்கு கிடைக்கத ஏதோ ஒரு பிரமையாக நாம் சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்குமே அந்த டைமில் எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் ஆச்சு. அப்போ தான் நான் வந்து எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, பையனுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, மனைவிக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, கூட வந்தவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அது வந்து என்னுடைய பிரமையெல்லான்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து அங்கே நிறைய அனுபவங்கள் ஆகிருக்குது. அங்கே வந்த பிறகு திரும்பி நாம் வீட்டுக்கு போனப்போ ஒரு சில கனவுல எல்லாம் சில தெய்வங்கள் எல்லாம் வந்து நம்ம கூட காட்சி கொடுத்த மாதிரி எல்லாம் நல்ல அனுபவமாக இருக்குது. அப்புறம் சிலதையுமே நம்ம தியானம் பண்ணுறக்கு ஐயா சொன்னப்போ தியானம் பண்ணப்போ நம்ம அகக்கண்ணில் வந்து இப்போ ஐயா வந்து வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்குற மாதிரி, அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி, அவங்க நம்மக்கிட்ட அன்பு காட்டுற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து அகக்கண்ணில் நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அது எல்லா காரணம் என்னென்னா ஐயாவோட அன்புனால தான். அன்பு எங்கெங்கே ஷேர் ஆகுதோ அங்கெல்லாம் நம்மளுடைய ஆன்மா சிங்க் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து வழி நடத்துகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த வழி நடத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் நாம் இங்கே இன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கே எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். இந்த குழுவில் வந்து நம்ம ரொம்ப தூரமாக பயணிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது. இங்கே காசிக்கு வந்திருக்கிறோம். நம்மளும் முதல் தடவை தான் இந்த ஃப்ளைட் ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்குறோம். முதல் தடவை நம்ம அங்கே வந்தப்போ சிவனை வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறக்கு வந்து அவங்க வந்து மாட்டிட்டாங்க. அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளை அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறக்கோஸ்கரம் அவங்க வந்து லேட் ஆகிட்டு அப்புறம் நாம் உள்ளே வந்தோம். ஏன்னா நம்மளை வந்து செக்கிங் பண்ணுறப்ப கொஞ்சம் லேட் ஆச்சு. அங்கே வந்து எல்லாத்து ப்ரொசஸிங் எல்லாம் லேட் ஆச்சு. அதனால நாம் அங்கே உள்ளே வர்றதுக்கு லேட் ஆச்சு. அப்புறம் வேறு தனித்தனியாக குரூப் இருந்ததப்போ, தனித்தனியாக கேட் இருந்தப்போ நம்மளை இந்த பக்கம் கூட்டிட்டாங்க, உங்களையெல்லாம் அந்த பக்கம் கூட்டு திடீர்னு வந்துட்டிங்க, நாம் வந்து லாக் ஆகிட்டோம். அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயா ஃபோன் பண்ணி நாம் உள்ளே வந்துட்டோம். அவங்க வந்துட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் நான் இங்கே வந்து லேண்ட் ஆன பிறகு தான் ஐயா ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ண பிறகு தான் நான் கேட்டேன், இல்லைங்கய்யா நம்ம இங்கே தான் இருக்கிறோன்னு அப்புறம் தான் சொன்னாங்க. எனக்கு அப்புறம் தான் ஐயோ இதன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஐயா கிட்டே சாரி கேட்டேன். அப்புறம் வந்து இங்கே வந்த உடனே ரொம்ப ஃப்ளைட் ட்ராவலிங் எனக்கு வந்து முதல் தடவை இருந்துச்சு. ரொம்ப நல்ல அனுபவம். எனக்கு வந்து இந்த சீட் பெல்ட் எங்கே போடுறாங்கன்னு எனக்கும் தெரியாது. அதுக்கு வந்து யூடியூப்ல எல்லாம் போட்டு எங்கே பெல்ட் போடுவாங்க நாமளே தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா அங்கே போயிட்டு தடுமாறது வேண்டாம்னு யூடியூப்ல எல்லாம் அடிச்சு சீட் பெல்ட் எப்படி போடுறதுன்னு பார்த்தா அப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா வசதியாக நல்லா இருந்துச்சு. அங்கேயே ட்ராவல் பண்ணி இறங்கின பிறகு நம்ம அந்த ஃப்ளைட்டில் க்ளவுடுக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த க்ளவுடுக்குள்ளே போனப்போ எங்கே இருக்கிற என்ன இருக்குது பூமியோட கட் ஆகிட்டு நம்ம எங்கேயோ அந்த இடத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. அது இது நம்மளுக்கு ரொம்ப புதுசுங்க. என்ன சொல்கிறது, ஐயா ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு எல்லாம் என்னென்ன பார்க்கணுமோ அதை கரெக்டாக கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. எங்கேயுமே யாருக்குமே தொந்தரவு இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அங்கே கோயிலில் விஸ்வநாத டெம்பிளில் உட்காந்து மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க. இவர் அங்கே உட்காந்ததும் ஒரு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல், நம்ம பாடிக்குள்ளே ஏதோ வந்து என்னமோ செய்கிற மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சுங்க. ரொம்ப டயர்ட் ஆகுமோன்னு சொல்லி நினச்சிட்டு இவ்வளோ எல்லாம் வாக் பண்ணி நடந்துருக்குறோம், ரொம்ப டயர்ட் ஆகுன்னு நினச்சோம். ஆனால் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ரூமில் வந்து ஆராமாக இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஹர ஹர மகாதேவ். ஓம் நம சிவாய.